Children, welcome back to the English class. In this video also we are going to continue the rules of question tag. Okay, this 12th rule is already known by you. உங்களுக்கு ஏற்கனவே இந்த rule தெரியும். It is quite simple. The pronoun they is used if the subject of the sentence refers to the people or animals or things in plural. So இங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா இட் மே பி அனிமல் பர்சன் ஆர் திங்ஸ் யூ ஹாவ் டு யூஸ் தே ஆஸ் அ ப்ரனவுன். ஒரு சென்டென்ஸில் ப்ளூரல் நவுன் வந்துருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ப்ளூரலாக வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரனவுன் என்ன தான் யூஸ் பண்ணணும், தே யூஸ் பண்ணணும். இது லாஸ்ட் சில ரூல்லேயே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கிறதுனால தான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரூலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள். First example, the toys in the box are not new. ஸோ இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற அந்த பொம்மைகள் எல்லாமே புதுசு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த டாய்ஸுங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம், ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. அதனால் நான் ப்ரனவுன் வந்து தே யூஸ் பண்ணுறேன். அடுத்தது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவாக நான் பார்க்கணும் இல்லையா? ஸோ என் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவாக இங்கே பாருங்கள், நாட் வந்திருக்கு. நாட் வந்திருந்தாலே ஸ்டேட்மெண்ட் என்னது, நெகட்டிவ். அப்போ டேக் எப்படி இருக்கணும், பாசிட்டிவில் இருக்கணும். ஓகே, அடுத்தது நம்ம ஹெல்பிங் வேர்ப் கண்டுபிடிச்சா தான் நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவான்னு காட்ட முடியும் இல்லையா? இங்கே ஹெல்பிங் வேர்ப் என்னது, ஆர். ஸோ அப்போ ஆர் தே, என் டேக் பாசிட்டிவில் இருக்கணும். அதனால் நான் வந்து ஆர் தே யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஒவ்வொரு ரூல் சொன்னாங்கன்னா அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இப்போ தே மட்டும் போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ தேங்கிறது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ரூலையுமே அதில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கும்போது நாட்டுங்கிற நெகட்டிவ் வேர்ட் வந்திருக்கு. அதனால் என்னுடைய டேக் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். இதை நீ கிளியராக பார்த்தா மட்டும்தான் உனக்கு புரியும். நீ கான்சென்ட்ரேட் தேக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணனா மார்க் தே கரெக்டாக வந்துடும். ஆனால் டேக் நீ வந்து பாசிட்டிவ்க்கு பதிலாக நெகட்டிவ் போட்டுட்டேன்னா மார்க் போயிடும். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தி யங் ஷுட் லேர்ன் டு டேக் அப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இதை ஏன் இங்கே வந்து த யங்கு, நீங்கள் டாய்ஸ்ன்னு எஸ் இருக்குது அதனால் ப்ளூரல் சொல்கிறோம். இங்கே யங்ஸ்ன்னு இருக்கணும்ல, ஏன் யங்குன்னு இருக்குன்னு நீ கேட்கலாம். யங் தான் சொல்லுவாங்க ப்ளூரல். சில வேர்டு வந்து சிங்குலராக இருந்தாலும் யங் தான், ப்ளூரலாக இருந்தாலும் யங் தான். சரியா? எப்படி இருந்தாலும் தங்கிற ஆர்டிக்கல் வந்து எப்போவுமே ப்ளூரல் ஃபார்ம் பக்கத்தில் தான் தங்கிற ஆர்டிக்கல் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. அதனால் என்னுடைய டேக் நெகட்டிவில் இருக்கணும். நான் ப்ரனவுன் வந்து தே போட்டாச்சு, ஏன்னா அது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. அடுத்தது ஹெல்பிங் வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷுட் கொடுத்துருக்காங்க. இப்போது என்னோடய டேக் நெகட்டிவில் இருக்கணுன்றனால நான் என்ன பண்ணுறேன், ஷுட், ஷுடன்ட், தே. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். அப்போது உங்களுடைய ப்ரனவுன் வந்து எப்போ நீங்கள் ப்ளூரலாக போடுவீங்க, கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் ப்ரனவுன் வந்து நீங்கள் தே ப்ளூரலில் யூஸ் பண்ணுவீங்க. அதுதான் இந்த ரூல். நெக்ஸ்ட்டு அடுத்த ரூல் பாருங்கள். when the statement begins with there, the same word is used as the subject of the question tags too. இப்போ ஒரு சென்டென்ஸில் தேரை வச்சு தொடங்குதுன்னு வைங்களேன், தேரை வச்சு ஒரு சென்டென்ஸ் தொடங்குதுன்னா அந்த தேரை தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா கொஸ்டின் டேக்லேயும் ப்ரனவுனாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், there is not much time left. ஸோ there is not much time leftன்னு சொல்லும்போது இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து தேரை தான் அவங்க சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு ப்ரனவுன்லாம் நமக்கு கிடையாது. ஒரு சென்டென்ஸ் தேரை வச்சு தொடங்குச்சு அப்படின்னா அந்த தேரையே நீங்கள் என்னவா யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரனவுனாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது இங்கே பாருங்கள், கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது, நாட் வந்திருக்கனால ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவில் இருக்குது. அப்போ நம்ம டேக் பாசிட்டிவில் இருக்கணும். தேரை வச்சு தொடங்கினாலே நம்மளுடைய ப்ரனவுனும் தேர் தான். அடுத்தது நம்மளோட ஹெல்பிங் வேர்ப் பாருங்கள், அவங்களே இஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் தேர் கொஸ்டின் மார்க். அடுத்தது தேர் வாஸ் அ பாண்ட் பிசைட் த டெம்பிள். ஸோ தேர் வாஸ் அ பாண்ட் பிசைட் த டெம்பிள். இங்கேயும் தேரை வச்சு சென்டென்ஸ் தொடங்கியிருக்கனால நம்மளுடைய ப்ரனவுனும் தேர் யூஸ் பண்ணணும், ப்ரனவுனும் தேர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் நெகட்டிவான வேர்ட்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்குது, நம்ம டேக் நெகட்டிவில் இருக்கணும். அடுத்து இப்போ ஹெல்பிங் வேர்ப் கண்டுபிடிக்கணும். அவங்களே கொடுத்துருக்காங்க, வாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாஸ் நெகட்டிவில் இருக்கணுன்றதுனால வாசன்ட் தேர். சரியா? இப்போ இந்த ரூல் என்னது, கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் வந்து தேரில் தொடங்கி இருந்துச்சுன்னா அந்த தேரையே நீங்கள் என்னவா யூஸ் பண்ணிக்கணும்,
ப்ரெனவுனாக யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவாக ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கா இல்லை மெயின் வேர்ப் வந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப் டேக்கில் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். அடுத்த ரூல் பாருங்கள். The pronoun it is used in the question tag when the subject of the statement is something, anything or nothing, this or that, a thing or animal in singular form. Okay, so இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் இட்ன்ற ப்ரொனவுன், இப்போ தேங்கிற ப்ரொனவுன் வந்து ப்ளூரலாக இருக்கும்போது யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி சிங்குலராக இருக்கும்போது இட் யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் வேறு எங்கெல்லாம் நீங்கள் இட்ன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும்னா, சம்திங்ன்ற வேர்ட் வரும்போது, எனிதிங்ன்ற வேர்ட், அப்படி இல்லைனா நத்திங்ன்ற வேர்ட், அது மாதிரி திஸ் ஆர் தேட் அப்படிங்கிற வேர்டு வந்திருந்தாலும், இல்லை சிங்குலரில் அனிமல் ஆர் பர்சன் வராது, அனிமல் ஆர் திங் வந்திருந்தாலும் சிங்குலர் ஃபார்மில் நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணணும், இட் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ரூல். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். த பீகாக் இஸ் த நேஷ்னல் பேர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது, இப்போ டேக் வந்து நெகட்டிவில் இருக்கணும். சரியா? இப்போ பீகாக்குங்கிறது வந்து ஒரு பேர்டு சிங்குலரில், அதனால் இட் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளோட ஹெல்பிங் வேர்ப் வந்து இஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டேக் நெகட்டிவில் இருக்கணுன்றனால இஸ்ன்ட் இட். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த ப்ளூ ஃப்ராக் வாஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் த பிங்க் ஒன். ஸோ இந்த இடத்துல ப்ளூ ஃப்ராக் அப்படிங்கிறது இருக்கா? ஸோ ப்ளூ ஃப்ராக்குங்கிறது சிங்குலர் தான், அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் வந்து வாஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ வாஸ் போட்டாச்சு. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ், அப்போ நம்ம டேக் நெகட்டிவில் இருக்கணும், வாஸ்ன்ட் இட். புரியுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். சம்திங் ஹேஸ் கான் ராங் இன் த மெஷின். ஓகே, ஸோ இங்கே மெஷின் சம்திங் ஹேஸ் கான் ராங் இந்த மெஷின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் வந்து மெஷினை வந்து சம்திங்னு வேர்டு வந்திருக்கனால நம்மளுடைய ப்ரெனவுன் வந்து இட்டு தான். அதுக்கப்புறம் ஹேஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் கொடுத்துட்டாங்க, ஹேஸ் போட்டாச்சு. இப்போ இதில் எதுவுமே நெகட்டிவான வேர்டு, ராங்குங்கிறது நெகட்டிவ் வேர்டுன்னு எடுத்துக்காது. நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம்ல, நாட், நெவர், நன், ரேர்லி, ஹார்ட்லி, பேர்லி, செல்டம், இதுதான் நெகட்டிவ் வேர்ட். சரியா? இது நெகட்டிவ் மீனிங் கொடுக்குது, ஆனால் நெகட்டிவ் வேர்டு இல்லை இது. சரியா? அப்போது இங்கே ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்குது, அப்போ நம்ம டேக் வந்து நெகட்டிவில் இருக்கணும், ஹேஸ்ன்ட் இட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். திஸ் இஸ் நாட் யோர் டேட்ஸ் கார். ஸோ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், திஸ்ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க, அப்போ ப்ரெனவுன் வந்து இட்டில் இருக்கணும். அடுத்தது இஸ்ஸுங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்ப் கொடுத்துருக்காங்க, இஸ் தூக்கி போட்டாச்சு. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவாக, நாட் வந்திருக்கனால ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவில் இருக்குது, அப்போ நம்ம டேக் வந்து பாசிட்டிவில் இருக்கணும், இஸ் இட். அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த ரூல் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 3 ரூல் பார்த்துருக்கோம், ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு சென்டென்ஸில் தே எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கணும். சப்ஜெக்ட்னா என்னது, பர்சன், பிளேஸ் ஒரு அனிமல்ஸ் வந்து என்னவா இருக்கணும், ப்ளூரல் ஃபார்ம். திங்ஸ் இதெல்லாமே ப்ளூரல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா தே யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். த டாய்ஸ் இன் த பாக்ஸ் ஆர் நாட் நியூ. இந்த இடத்துல நாட் வந்திருக்கனால ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது, அதனால் டேக் பாசிட்டிவில் இருக்கணுன்றனால ஆர்தே அப்படியே போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் கொஸ்டின் டேக் எழுதும்போது எல்லா ரூலையுமே அப்ளை பண்ணி பார்க்கணும். ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கா இல்லை மெயின் வேர்ப் வந்திருக்கா, இல்லை ஹேவ் ஃபார்ம் வேர்ப் வந்து மெயின் வேர்பாக கன்சிடர் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் டேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்கள். அடுத்த ரூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் வந்து தேரில் தொடங்கி இருந்துச்சுன்னா ப்ரெனவுனும் நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணணும், தேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ தேரை வச்சு ஒரு சென்டென்ஸ் தொடங்கியிருந்தால் ப்ரெனவுன் தேர் தான் இருக்கணும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவாக, அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கா வரலையாங்கிறத பார்த்து நம்ம போடணும். சரியா? அடுத்தது பாருங்கள். அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்த ரூல். ப்ரெனவுன் இட் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எங்கெல்லாம் ப்ரெனவுன் இட் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் வந்து சம்திங், எனிதிங் ஆர் நத்திங், திஸ் ஆர் தேட், அப்புறம் சிங்குலர் ஃபார்மில் அனிமல் ஆர் திங்கில் குறிக்கிற மாதிரி வந்துருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் ப்ரெனவுன் என்ன யூஸ் பண்ணணும், சென்டென்ஸில் இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா ப்ரெனவுன் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், இட்ன்ற ப்ரெனவுன் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கும் எக்ஸாம்பிள் ஒன்றுனா கொடுத்துருக்காங்க. அப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டான்னு பார்த்துட்டு என்ன வேர்ப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து
கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.